வணக்கம், வெல்கம் டு அபிராமி கிச்சன்ஸ். இன்றைக்கி இந்த வெள்ளை கொண்டக்கடலை வச்சு ஒரு குருமா பண்ண போகிறோங்க. ரொம்ப ஈஸியாக பண்ண போகிறோம். முதல்ல இது வேக விட்டுக்கலாம். ஒரு 3-4 விசில் வச்சு இது முதல்ல வேக விட்டுக்கலாம். குருமாக்கு லைட்டாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதில் இந்த குருமாவுக்கு தேவையானதெல்லாம் அரைச்சிக்கலாம். தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு காரத்துக்கு 4 பச்சை மிளகாய். இதை அரைச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, பிரிஞ்சில் ஒன்று சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் கலராக வதங்கணுங்க. அப்போ தான் குருமாக்கு நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிட்டோம். வெங்காயம் நல்லா வதக்கிச்சிங்க. தக்காளி, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதை போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சப்பொடி, குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், வெறும் மிளகாப்பொடி 1 ஸ்பூன் இது போட்டு வதக்கிக்கலாம். இந்த கொண்டக்கடலை வேக வச்சுருக்கீங்களா, இது தண்ணியோடு அப்படியே இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. கொஞ்சம் க்ரீமியாக அந்த குருமாக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்கு 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு 4-5 முந்திரி, 1 ஸ்பூன் கசகசா வச்சுருக்கேன், அரைச்சிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சுங்க. நம்ம சொன்னோம் இல்லைங்களா, முந்திரி, கசகசா, பொட்டுக்கடலை போட்டு அரைச்சோம் இல்லைங்களா, அதை ஊற்றிக்கலாம். அதில் ஒரு நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஆல்ரெடி கொண்டக்கடலை வேக வைக்கும் போதே உப்பு போட்டிருக்குங்க, அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். பாருங்கள், சூப்பராக இருக்குங்களா, கலர்ஃபுல்லாக. கொண்டக்கடலை சிம்பிளாக வச்சு ஒரு குருமா பண்ணியாச்சுங்க. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பூரி, சப்பாத்தி, தோசை, இட்லி 4 டிஷ்ஷுக்குமே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நல்லா இது ஒரு கொதி வரட்டுங்க.